இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 ததுமா மீன் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து சென்டரா மட்டும் தான் முள் இருக்கும், ஓரத்துல வந்து முள் இருக்காது. இது வந்து நல்ல லெமன் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கோம், அந்த செதில்லாம் இல்லாம. இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து இப்போ கடலை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் இந்த பேஸ்ட் வந்து ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் வந்து தக்காளி, இவ்வளோ 3 தான் அரைச்சது. உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள். இப்போ இந்த மசாலாலாம் ஒன்று சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டு பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம வதக்கிலாம் அரைக்கல. இதை 3த்தையும் நல்லா ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்துக்கலாம். மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இப்போ அந்த தூள், இந்த மைதா மாவு, கடலை மாவு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர். நம்ம கடலை மாவு ஏன் போடுறோன்னா மசாலா வந்து பிரியாது. இது மீனுக்கு வந்து இந்த தோல் இருக்கிறதுனால அது அந்த மசாலா அதில் ஒட்டாது. அதுக்கு நம்ம அந்த கடலை மாவு போட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து அது விட்டு வராது, நல்லாயிருக்கும் சாப்பிடவும். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா மசாலா வந்து பிரிஞ்சிடும். நம்ம தவால 2 டைம் போட்டு எடுக்கும் போதே திக் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பேட்டர் இது பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் திக்னஸ்ஸு. இப்போ இந்த மீன் மேலே அப்ளை பண்ணிடலாம். இப்போது அந்த மேலே ஃபுல்லாக அந்த மசாலா தடவிக்கலாம். ஃபுல்லாக கோட்டார அளவுக்கு தடைக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஹோட்டலில் இருக்க மாதிரியே அந்த மசாலாலாம் பிரியாமல் நல்லா வரும். தனித்தனியாக தடவுங்க. மொத்தமாக மீன் போட்டு மசாலா கொட்டி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு மீனாக எடுத்து மசாலா கோட் பண்ணி வைங்க. இப்போ இது கோட் ஆகி ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 2 hours கூட ஊறினா நல்லா தான் இருக்கும். மினிமம் 10 மினிட்ஸாவது நல்லா ஊறணும். அது அப்போ தான் அந்த மசாலா டேஸ்ட்லாம் அந்த மீனுக்குள்ளே ஊறும், சாஃப்டாக இருக்கும். இப்போது மீன் நல்லா நான் வந்து 2 hours ஊற வச்சிட்டேங்க. இப்போது நான் தவால போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். நான் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இப்போது அதுக்கு தண்டவாள தவா அது. இதில் வந்து 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு நான் துடைச்சிட்டேன். இப்போது தவா காஞ்சோன்னே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை எடுத்து நம்ம போட்டுடலாம். போட்டு மசாலா எங்கனாவது உங்களுக்கு இடம் தெரிஞ்சிச்சுன்னா, அந்த தோல் ஸ்கின் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மசாலா வந்து கொஞ்சம் இருக்கிறத எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு ஆயில் நல்லா 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்படியே விட்டுருங்க. உடனே கரண்டி போட்டு இது பண்ணாதீங்க, மசாலா பிரிஞ்சிடும். இப்போ நல்லா 1 சைடு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது அதே மாதிரி இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த கீழே இருக்க எண்ணெய்லாம் நான் அந்த மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாரி எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுறேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, மீன் உடஞ்சிரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே அந்த மீன் உள்ளே வெந்துடும். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போது ஃபிஷ் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ.